குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன். கேட்குதாங்க? எஸ் சார், கேக்குது சார். அடிபிள். இதுவரை எடுத்ததில் ஏதாவது டவுட் இருக்கா? கம்ப்ளீட்டட் சிக்னிஃபிகன்ட் செட் ஆஃப் போர்ஷன். நேற்று ஆவரேஜ் நடத்தியிருந்தோம்ல, ஆமா சார். அது கிளியராக தானே இருக்குது, உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல? ஈஸி தான் சார். நீங்களும் கொஞ்சம் சம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேவா? அப்போ தான் ஓ- க்ரோத் வில் பி கியூமுலேட்டிவ். ஓகேவா? ஒரு நிமிஷம். ஓகே, சரி. ஸோ நீங்களும் கொஞ்சம் சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பாருங்க, ஸோ தட் யூ வில் கெட் அ பெட்டர் ஐடியா. ஓகேவா? ஓகே. நவ் அதுலேருந்து வி ஆர் மூவிங் இன் டு ஆவரேஜஸ். ஐ மீன் ஆவரேஜ் முடிஞ்சிருச்சு. ஆவரேஜில் அந்த சேஞ்சஸ் அந்த இதில் ஒர்க் அவுட் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வில் மூவ் ஆன் டு யுவர் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஓகே தானே? உங்களுக்கு ஓகே தானேங்க? ஆவரேஜஸ் ஈஸி தானே? கான்செப்ட் பிடிச்சிட்டிங்க தானே? ஓகே, ரைட், தேங்க்யூ. ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ரொம்ப சிம்பிள் தான். ரேஷியோங்கிறது ஒரு நம்பர் இன்னொரு நம்பர், இந்த ரெண்டு நம்பருக்குமான ஒரு காமனாக அந்த டிவைட் பண்ணி வரும்போது அதை சின்னதாக ரெப்ரசென்ட் பண்ணும்போது அதை தான் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாதி அப்படிங்கிறத ரேஷியோன்னு எடுத்துக்கலாம், 1:2 ரேஷியோன்னு எடுத்துக்கலாம். விச் மீன்ஸ் இது 5னா அது 10, இது 6னா அது 12, அந்த மாதிரி ஒரு கணக்கில் போகுது. ரைட்டா? ஸோ அதான் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ரேஷியோ அப்படிங்கிறது. இப்போ ஒரு நம்பர் 3:7 அப்படின்னா அந்த நம்பர் என்ன வேணா இருக்கலாம். பட் அதை நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுக்கும்போது we will have some value அப்படிங்கிறது தான் இந்த ரேஷியோவோட கான்செப்ட். ரைட்டா? ஸோ இப்போ 3:7 அப்படின்னா அந்த நம்பரை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா we have to convert it into a usable form. அது ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். ரைட்டா? ஸோ ஒரு நம்பர் 5/3 அப்படின்னு எழுதலாம், இல்லை அதை 5:3ன்னு எழுதலாம். அந்த நம்பர் 15/9 இருக்கலாம். ரைட்டா? 25/15 இருக்கலாம், 250/150 இருக்கலாம். இப்படி என்ன வேணால் அந்த நம்பர் இருக்கலாம். ஆனால் அது எந்த நம்பர் அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் அதோட ரேஷியோ அப்படிங்கிறது நமக்கு தெரியும்னா என்ன அர்த்தம்? சம்திங் 5 இன்டூ சம்திங் டிவைடட் பை 3 இன்டூ சம்திங். இந்த மேலே மல்டிப்ளை பண்ணுறதும் கீழே மல்டிப்ளை பண்ணுறதும் ஒரே நம்பர் அப்படிங்கிற விஷயம் மட்டும் நம்ம கன்ஃபார்மாக சொல்லிட முடியும். அவ்வளோதான் நமக்கு தெரியும் ஒரு ரேஷியோ அப்படிங்கிறது கொடுத்தா. புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். ஓகேவா? இதில் அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படிங்கிறது ஆன்டிசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் டேர்ம் அப்படிங்கிறது வந்து கான்சிக்வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ரைட். இப்போ ரேஷியோ வந்து ஏ இஸ் டு பி இஸ் டு சி இஸ் டு டி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, ஓகேவா, யூ கேன் ரைட் இட் ஆஸ் பி இன்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு டி. ரைட்டா? நத்திங் பட் ரேஷியோ அப்படிங்கிறது ப்ரொபோர்ஷனட்டாக இருக்கும். ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ். இது ஒரு ஃபார்முலா, எங்கேயாச்சும் யூஸ் ஆகும் இந்த மாதிரி டேர்ம் போட்டு வந்துச்சுன்னா. அப்போ ரெண்டு இது போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பதற வேணாம். சரியா? ஓகே, ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ்ல இருந்து போயிடலாம். ஓகே. இப்போ 10% ஆஃப் சம்திங் இஸ் 20% ஆஃப் another. Find their ratio. ஓகே. இப்போ ஒரு ரெண்டு நம்பர் இருக்கு. 10% ஆஃப் சம்திங் வந்து 20% ஆஃப் சம்திங். இது ரெண்டும் அப்போ இன்டர் ரிலேட்டட். ஓகேவா? அப்போ 10% ஆஃப் எக்ஸ்னா 10/100 into x is equal to 20/100 into y. நமக்கு தேவை ரேஷியோ தான். ரேஷியோனா x by y என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். அப்போ x by y is equal to 20/10. 2:1. புரிஞ்சுதுங்களா?
ஓகே. ஸோ கான்செப்ட் இதுதான் ரேஷியோங்கிறதுல. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஒன்றும் பெரிய டிஃபிகல்ட் எல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். ஓகே. இதில் கொஞ்சம் நீங்கள் மேத்தமெட்டிக்கலாக கொஞ்சம் சால்வ் பண்ண வேண்டியது வரும். ஓகேவா? உதாரணத்துக்கு சொல்லணும்னா 20% ஆஃப் பி ப்ளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு 50% சாரி 50% ஆஃப் பி மைனஸ் கியூ. பி இஸ் டு கியூ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணுங்க. எப்படி எழுதலாம் அதை? 20/100 இன்ட்டு பி ப்ளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு 50/100 இன்ட்டு பி மைனஸ் கியூ. அப்போது இது அப்படியே நம்ம 100 கேன்சல் ஆகிடும். 20p plus 20q is equal to 50p minus 50q. அப்போ p எல்லாம் ஒரே சைடு கொண்டு போகணும், q எல்லாம் ஒரே சைடு கொண்டு போகணும். அப்போ 3p is equal to 7q அப்படின்னு ஆகிடும். ஏன்னா அந்த 10 எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ p by q is equal to 7/3. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். டைரெக்டாக இதெல்லாம் சம் போட்டுடலாம். புரிஞ்சுதுங்களா? ஓகே. எஸ். இது ஒரு கேட்டகரி ஆஃப் சம். இன்னொரு கேட்டகரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a is to b is equal to 2/9 is to 1/3. சி ஃப்ராக்ஷன்லேயும் அதை எழுதலாம். ஓகேவா? இந்த ரேஷியோங்கிறது இப்படி எழுதலாம், ஃப்ராக்ஷன்லேயும் வரும். அதனால அது வரக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இல்லை. அதே மாதிரி b is to c is equal to 2/7 is to 5/14. ஓகேவா? அண்ட் d is to c is equal to 7/10 is to 3/5. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? a is to b is to c is to d என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நாலுத்துக்குமான ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கனெக்டிங் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சரியா? ஒன்ஸ் அந்த கனெக்டிங் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா அது ஈஸியாக ஈக்குவேட் பண்ணிடலாம். லாஜிக் புரியுதா? இப்போ டேர்ம்ஸ் கொடுத்துருவாங்க. a is to b ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க, b is to c ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க, c is to d ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு இதெல்லாம் ஒன்றா வரணும்னா b எல்லாம் சேமாக இருக்கணும். இப்போ இந்த 1/3யும் ஓகேவா இங்கே இருக்கக்கூடிய 2/7ம் ஒரே மாதிரி ஆகணும். ரைட்டா? அப்போ a is to b அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக இதை இன்னுமே நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இப்போ a is to b எடுத்துக்கோங்க. அது என்னன்னு எழுதலாம்? 2/9 டிவைடட் பை 1/3 எழுதலாம். கரெக்டா? அப்போ 2/9 இன்ட்டு 3/1 எழுதலாம், விச் இஸ் ஈக்குவல் டு 2/3. கரெக்டா? 2:3 எழுதலாமா? இதே மாதிரி b is to c எவ்வளோ வருது? ஃபோர் பை ஃபைவ் வருதா? d is to c போடாம c is to d போடுங்க. ஃபோர் பை ஃபைவ். கரெக்டா? மீன் c is to d 4/5 6/7 தானேங்க? 6:7. ஓகே. இப்போ நமக்கு இங்கே வந்து 2:3 இருக்கு. ஓகேவா? இங்கே வந்து 4:5 இருக்கு. இங்கே வந்து 6:7 இருக்கு. கரெக்டா? இப்போ இது மூணுத்தையுமே நம்ம இன்டர்லேட் பண்ணணும். ஓகே. ஸோ அது எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா இங்கே யூ டேக் 1 இந்த 3 and 4 எடுத்துக்கோங்க.
ரைட்டா? இப்போ யூ ஹேவ் சம்திங் லைக் அத கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு லிங்க் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி ஆகணும். ரைட்டா? அப்போ A:B அப்படிங்கிறது 2:3. அப்போ B:C அப்படிங்கிறது 4:5. ஓகேவா? இந்த 4 இன்டூ 3/4 போடுங்க. இதை 3 ஆக்கணும். இதை 3 ஆக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? 4:5 இஸ் ஈக்குவல் டு 4 இன்டூ 3/4 divided by 5 into 3/4, which is nothing but 3 is to 15/4. வந்துருச்சா? இங்க 3 ஆக்கிட்டோமா? அப்போ A:B:Cனா 2:3:15/4 அப்படின்னு எழுதலாம். நான் சொல்றது புரியுதா? லாஜிக் என்னன்னா, இப்போ A:B இருக்கு, B:C இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரை சேம் ஆக்கணும். அப்போ இந்த நம்பரை சேம் ஆக்கணும்னா இன்வர்ஸாக டிவைட் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நமக்கு 3 இருக்கு. 4 3 ஆக்கணும்னா 4 இன்டூ 3/4 போட்டால் போதும். 4 நமக்கு வர வேண்டிய நம்பர் டிவைடட் பை த சேம் நம்பர். லாஜிக் புரியுதா? அதவே கீழே இருக்கிற நம்பருக்கும் பண்ணிடணும். ஓகே, புரியுதா? என்ன சொல்லுங்க, புரியுதா புரியலையா? நான் பொறுமையாக வேற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுமா? ஓகே, அதர்ஸ் அண்டர்ஸ்டுட்? சரி, இப்போ அதே மாதிரி 6:7 மாற்றணும்னா எதால மல்டிப்ளை பண்ணும்? 15/4 வர மாதிரி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? சார் எதை மாத்தணும்னு சொன்னீங்க சார்? கீழே லாஸ்டா இருக்கிறதையா, தேர்டு சிடியா? 6:7 மாற்றணும்ல, உங்களுக்கு 4 நம்பர் வேணும்ல. அதான் கேட்டேன், உங்களுக்கு புரிஞ்சுதான்? இப்போ அந்த கடைசி நம்பரும் இப்போ A:B:C, A:B ஒன்று இருக்கு, B:Cன்னு ஒன்று இருக்கு. ரைட்டா? இது ரெண்டையும் ஒன்னாக்குனாதான் நம்ம இந்த 3 A:B:Cன்னு எழுத முடிஞ்சுச்சு. கரெக்டா? இப்போ A:B:Cன்னு இருக்கு, C:Dன்னு இருக்கு. இது ரெண்டையும் ஒன்னாக்கணும்ல. அதை தான் சொல்லிட்டு இருக்கு. இப்போ A:B:C என்ன இருக்கு? 2:3:15/4 இருக்கு. இங்க 6:7 இருக்கு. இப்போ இந்த 6 15/4 மாற்றணும். எதை மல்டிப்ளை பண்ணா 15/4 ஆகும்? 6 இன்டூ 5/8. ரைட்டா? இது 3, இது 4. 15/4 ஆயிடுது. அப்போ 7 இன்டூ 5/8 அதுவும் பண்ணும். ஓகே, அவ்வளோதான். அப்போ 2:3:15/4:35/8 இதான் ரேஷியோ. புரிஞ்சுதா? இதை அப்படியே நிறுத்த முடியாது. இதில் 8 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16:24:30:35 இதுதான் ரேஷியோ. புரிஞ்சதா? ஏன் பண்ணுறோன்னா இந்த 8 போகணும். கீழே ஃப்ராக்ஷனாக வச்சுக்காம நம்பராக வைக்கணும்னா அதை மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக இதில் நிறைய பேத்துக்கு புரியாமல் இருக்கும். தயவு செஞ்சு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு எந்த இடம் புரியலன்றதை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே, ஓகே. அப்போ எல்லாத்துக்கும் கிளியரா? இட்ஸ் அப் டு யூ. யூ கேன் ஃபாலோ யுவர் ஓன் மெத்தட். ரைட்? நான் வந்து டைரக்ட் மெத்தட் தான் சொல்லித் தருவேன். அதுக்கப்புறம் ஷார்ட்கட்ஸ் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டெவலப் பண்ணிக்கலாம். வேணா ஒரு ஈஸியான சம் தரேன். A is to B is equal to
2:5. B is to C is equal to 3:4. C is to D is equal to 3:5. இது போடுங்க பார்ப்போம். சால்வ் பண்ணி பாருங்க. ஈஸி தான், போட்டுடலாம். சரி, A is to B is to C is to D கேட்டிருக்கேன். ஓகே, குட். அப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியர். ஓகே, இது ஒரு ஒரு கேட்டகரி ஆஃப் சம். நெக்ஸ்ட் உங்களுக்கு டைரெக்டாக ப்ராப்ளமாக இருக்கும். ரைட்டா? இப்போ ஒரு சம் ஆஃப் 427 rupees is divided among A, B, C in such a way that 3 times A, 4 times B and 7 times C are equal. Find the share. ஓகே, ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுது? கொஸ்டின் புரிஞ்சதா? பணத்தை 3ஆ பிரிக்கிறோம். ஏபிசின்னு 3 தடவை ஏவை மல்டிப்ளை பண்ணால் 4 தடவை பியை மல்டிப்ளை பண்ணாலும் 7 தடவை சியை மல்டிப்ளை பண்ணாலும் சேம். அப்போ அந்த ரேஷியோ பிரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு ரேஷியோக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ரைட்டா? அதை எப்படி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு ரைட் இட் அஸ் 3A is equal to 4B is equal to 7C. சரியா? இப்போ இந்த 7C இந்த மொத்த ரேஷியோவும் இட் இஸ் என்ன, இதை வந்து ஒரு வேல்யூவாக வச்சுக்கலாம் கே அப்படின்ட்டு. 3A is equal to K, 4B is equal to K, 7C is equal to K. ரைட்டா? அப்போ ஏவோட ஷேர் அப்படிங்கிறது K/3, பியோட ஷேர் அப்படிங்கிறது K/4, சியோட ஷேர் அப்படிங்கிறது K/7. கரெக்டா? விச் மீன்ஸ் கேவை காமனாக எடுத்தா ஐ மீன் ரேஷியோலே போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இதை நீங்கள் எழுதுனீங்கன்னா A/B/C அப்படின்னு எடுத்துட்டா K/3, இங்கே ஒரு K/3, K/4, இங்கே ஒரு K/7 வரும். இந்த கேவ் எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் பி 1/3 இஸ் டு 1/4 இஸ் டு 1/7. சொல்லலாமா? இதான ரேஷியோ. அப்போது கொடுக்கப்பட்ட ஒரு சம்மை ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. லாஜிக் புரியுதா? இந்த வாஸ் த கொஸ்டின் மல்டிபிள்ஸில் சொல்லியிருக்காங்க, நான் அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி ஒரு ரேஷியோவாக மாற்றிருக்கேன். 3A is equal to 4B is equal to 7C is equal to constant. அப்போ A is equal to constant by 3, B is equal to constant by 4, C is equal to constant by 7. அப்போ K காமனாக இருக்குது. அப்போ 1:3, 1/4, 1/7 அப்படி 3ஆக பிரிச்சிருக்கேன். ஓகேவா? இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு எல்சிஎம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். 3, 4 and 7. ஓகே, இது மூணுக்கும்
எல்சிஎம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் எவ்வளோ வரும்? 21 வராது. 12க்கும் 27க்கும் எல்சிஎம் சேமாக வருதா? ஒரு 84 வருதா? 84 வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், 84 வரும். ரைட்டா? என்னாச்சு ஐஸ்வர்யா? எடுக்கக்கூடாது. 3:4:7 எடுத்தால் அது உல்ட்டாவாக இருக்கும். ரைட்டா? பாதி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அசியூம் பண்ணுற மாதிரியே ஏவோட ஷேர் 3ன்னு எடுத்துக்கோம், பியோட ஷேர் 4ன்னு எடுத்துக்கோம், சியோட ஷேர் 7 எடுத்துக்கோம். திங்க் பண்ணி பாருங்கள் மேத்தமெட்டிக்கலாக யாருக்கு ஷேர் அதிகமாக போகுது? சிக்கு 7 மடங்கு ஒரு நம்பர் அப்படின்னு இருக்கு. ரைட்டா? 7 மடங்கு ஒரு நம்பர். ஆனால் லாஜிக்கலாக பாருங்க, 7 டைம் சியை மல்டிப்ளை பண்ணா அது 3 டைம் ஏவை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு சமமாக இருக்குன்னா யாருக்கு அதிகமான ஷேர்? புரியுதா? ஸோ மேத்ஸில் அட்வான்ஸ்டாக போகக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் உடனே அப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனீங்கன்னா மிஸ்டேக்ஸ் நடக்காது. ஓகே? அப்போ அது இன்வர்ஸாக இருக்குது. ஓகேவா? அப்போ 1/3:1/4:1/7 அப்படி நீங்கள் டேரெக்டாக எடுக்கலாம். ஓகே? இதை வந்து யூஆர் கன்வெர்ட்டிங் இட் இன்டூ எல்சிஎம். சரியா? 84ல் போட்டிங்கன்னா இது எவ்வளோ ஆகும்? 28 ஆகுமா? இது 21 ஆகும், இது 12 ஆகும். ஓகே? ஸோ இதான் ரேஷியோ. அதுக்கடுத்து ஈஸி தானே? 28 plus 21 plus 12 into x is equal to 427. அவ்வளோதான். 61 x is equal to 427. அதில் we can find ஏவோட ஷேர் எவ்வளோ, பியோட ஷேர் எவ்வளோ, சியோட ஷேர் எவ்வளோ, இது கண்டுபிடிச்சிடலாம். சரியா? புரிஞ்சுதுங்களா? லாஜிக் புரிஞ்சதா? இப்போ நான் ஷார்ட்கட் சொல்லித்தரேன். லாஜிக் புரிஞ்சதா எப்படி கண்டுபிடிக்கணும்னு இதுலேருந்து? லாங் மெத்தட் என்ன? பொறுமையாக உங்களுக்கு எழுதி நடத்துகிறேன். 28x plus 21x plus 12x is equal to total 487. இது மூணையும் ஆட் பண்ணுறோம். we get around 61x is equal to 487. ரைட்டா? ஃப்ரம் திஸ் நம்ம எக்ஸை கால்குலேட் பண்ணுறோம். அடுத்து ஏவோட ஷேர் அப்படின்றப்ப என்ன பண்ணுறோம்? 28 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். எக்ஸோட வேல்யூ என்னது? 487/61. கரெக்டா? பியோட ஷேரு 21 இன்ட்டு 487/61. சியோட ஷேரு 21 இன்ட்டு 487/61. ஸோ 21 இல்லை, 12. இதுதான் ஷார்ட்கட். ஓகே, டைரெக்டாக நீங்கள் வந்து அந்த நம்பரோட இதை கண்டுபிடிச்சிட்டு இல்லாமல் இங்கே டைரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க. ஏவோடது என்னவோ அந்த சம்மோட இது பண்ணிங்கன்னா அந்த லாஜிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? சரி, அதே மாதிரி ஒரு சம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும், பார்த்துக்குங்க. சம் ஆஃப் 1290 இஸ் டிவைடட் between A, B and C such that A's share is 1.5 times B and B's share is 1/3/4 times C. What is C share? சியோட ஷேர் என்ன? ட்ரை பண்ணுறீங்களா? ஈஸி தான். நீங்கள் டேரெக்டாக நம்ம இந்த மெத்தட் இல்லாமல் யூ கேன் ஆல்வேஸ் அப்ளை ஸ்டாண்டர்ட் சிம்பிளிஃபிகேஷன் மெத்தட். எது நமக்கு தெரியுமோ அதை எக்ஸ்ன்னு வைங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூ எக்ஸ்ன்னு வைங்க.
இப்போ சியோட ஷேர் அப்படிங்கிறது எக்ஸ்ன்னு வச்சிட்டிங்கன்னா பியோட ஷேர் என்னவாகுது? ஏவோட ஷேர் என்னவாகுது? அது கண்டுபிடிங்க. தென் ரேஷியோவை எடுத்துக்கோங்க, ஆட் பண்ணுங்க, சம்ம சால்வ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். போட முடியுதாங்க? வெரி குட். 240 is the answer. அதர்ஸ், என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்றீங்க? என்னாச்சுப்பா? ஒன்று 3/2, ரைட்டா? ஏவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா பியோட ஷேர் வந்து, சரி, சிஏ எக்ஸ்ன்னு எடுத்துட்டா பியோட ஷேர் வந்து 7x/4, கரெக்டா? சிஎக்ஸு, பி வந்து 7x/4, ஏ வந்து 3/2 இன்டூ 7x/4, ரைட்டா? அப்போ 21x/8. இது மூணு கிடைச்சதா? மூணுமே ஒரு ரேஷியோவா மாத்தலாமா? ஓகே. 8ஆல மல்டிப்ளை பண்ணா 8:14:21, கரெக்டா? மீன் இது வந்து C/B/N இருக்கு. அப்போ A/B/Cனா 21:14:8 அப்படின்னு வரும். இதுதான் ரேஷியோ. இதை சால்வ் பண்ணினா ஆன்சர் வந்துடும், சியோட ஷேர். என்னப்பா, ஓகேவா? ஏதாவது சொல்லுங்க. ஓகேனா ஓகே சொல்லுங்க. சமக்கு ஆன்சரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. புரியுதா புரியலையா? இவ்வளோ நேரம்லாம் கால்குலேட் பண்ணக்கூடாது. இவ்வளோ நேரம் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ டைம் முடிஞ்சிடாதா? ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த சம்மர்லாம் குயிக்காக போட கற்றுக்கணும். சரி, இந்த நம்பர் பாருங்க.
சால்வ் பண்ணுங்க. இது உடனே 1/2 இருக்கனால 1:3:4 அப்படின்னு எழுத முடியாது. நான் சொன்னது வந்து A:B, B:C இருந்தா தான் இருக்கு. இதுக்குள்ளார அப்படி கிடையாது. சரியா? இது அது ஆர்டரா தான் போணும். இதே இருந்தா என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணணும். LCM will be 12, right? அப்போ ratio of the numbers become 6:8:9. கரெக்டா? அதுக்கப்புறம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இது 6x, இது 8x, இது 9x. இங்க டோட்டல் கொடுக்கல, டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கான். என்ன? கிரேட்டஸ்ட்டுக்கும் ஸ்மாலஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கான். அப்போ 9x minus 6x is equal to 36. அப்போ x எவ்வளோ? 12. That you find the numbers. ஓகேவா? கான்செப்ட் புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இதே லாஜிக் தான் உங்களால சால்வ் பண்ண முடியும். ரிலேஷன்ஷிப் மட்டும் பார்த்துங்க. ரேஷியோ ஆஃப் இன்கம் A:B வந்து பார்த்தீங்கன்னா 3:4. எக்ஸ்பெண்டிச்சர் A:B is equal to 4:5. ஓகே. சேவிங்ஸோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஓகே. லாஜிக் என்னன்னா ஏவோட சேவிங்ஸ் equal to 1/4 ஆஃப் இன்கம். அதான் க்ளூ. என்னங்க 72:2 என்னதுக்கு? எதுக்கு 72:96:108? எதுக்கு அவங்க லாஸ்ட் சம்க்கா? ஆமாம், கரெக்ட் கரெக்ட். குட் ஐஸ்வர்யா. ம், இந்த சம் போடுங்க பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? இன்கம் ஆஃப் ஏவை எடுத்துக்கணும். சரியா? 3x. இன்கம் ஆஃப் பி வந்து 4x. ரைட்டா? எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது 4y 5y. ஏன்னா ரெண்டு ரேஷியோ இருக்கும்போது அந்த ரேஷியோக்குள்ள தான் சேம் வச்சுக்கணும். வேற ரேஷியோக்கு போகும்போது வேற கான்ஸ்டன்ட் தான் யூஸ் பண்ணணும். புரியுதா? ஓகே. ஸோ இது ஏவோட இன்கம், இது எக்ஸ்பெண்டிச்சர். இது பியோட இன்கம், இது எக்ஸ்பெண்டிச்சர். ரைட்டா? அப்போ சேவிங் ஆஃப் ஏ என்ன? 3x மைனஸ் 4y. சேவிங் ஆஃப் பி என்ன? 4x மைனஸ் 5y. ஓகே. ஸோ 3x மைனஸ் 4y அப்படிங்கிறது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்கான். 1/4 ஆஃப் இன்கம். ஓகே. ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் யூ டிரைவ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் x அண்ட் y. ஓகே. திங்க் இன்னைக்கு கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்குது. சரி, நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக நடத்துகிறேன் நாளைக்கு. சரியா? இந்த மாதிரி சம் அந்த உங்களுக்கு அல்ஜீப்ராவோட 2 ஈக்குவேஷனாக வரும்போது எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை நான் ஈக்குவேஷனாக உங்களுக்கு நடத்திடுறேன். இப்போதைக்கு உங்களுக்கு ரேஷியோ கிளியர் தானே? இதுவரை எடுத்தது கொஞ்சம் ப்ராக்டிஸ் சம்ஸ் மட்டும் எடுத்து போட்டு பாருங்கள். சிம்பிளானதை மட்டும் போடுங்க. டிஃபிகல்ட்டாக இருக்கிறத நானே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே. தென் இந்த ரேஷியோவில் இருந்து தான் நம்ம அடிஷன் அலிகேஷன் அப்படிங்கிற சாப்டரும் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மில்க் அண்ட் வாட்டர் 64 லிட்ரு, எவ்வளோ தண்ணி இன்னும் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்லாம் வரும். அதெல்லாம் நாளைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். சரியா? நாளைக்கு செஷன் இருந்தால் இதில் அப்டேட் யூ. ஓகே. மற்றபடி ஓகே தானே உங்களுக்கு? சி ஃப்ரம் த ஸ்டார்ட் இப்போ நம்ம கவர் பண்ண போர்ஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ரைட்டா? இன்னும் நான் ஃபுல்லாக போகல. ஓகேவா? நம்பர் சிஸ்டமில் பேசிக்ஸ் முடிச்சிட்டோம். ஆவரேஜஸ் பார்த்துட்டோம்.
ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்த்துருக்கோம். இதை மட்டும் வச்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எவ்வளோ உங்களால் குயிக்காக சால்வ் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். இட் இஸ் நாட் அபவுட் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களான்றது கணக்கு இல்லை. எவ்வளோ குயிக்காக இந்த சம்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியுதுன்னு பாருங்கள். ஓகே, இது இந்த சம் தான், இந்த சம் தான். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ ஹவ் டு சால்வ் இட் வித் இன் 1 minute. அப்போ தான் உங்களுக்கு அது யூஸ் ஆகும். இல்லைனா இந்த எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் கிளாஸ் கவனிச்சாலும் யூஸ் இல்லை. லாஜிக் புரியுதா? ஸோ எனக்கு பண்ணிவிட்டு குரூப்பில் அப்டேட் பண்ணுங்கள் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது, எவ்வளோ தூரம் சால்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. டன்னா? ரேண்டமாக எடுங்க கொஸ்டின் பேப்பர். போன வருஷத்தோட ஃபுல் மார்க் கொஸ்டின் எடுங்க, விஷனோடது எடுங்க, வாஜிராமோடது எடுங்க. எந்த இன்ஸ்டியூட்டோட கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலும் அதில் இந்த மாதிரி சம்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ நமக்கு இந்த அடிப்படையான புரிதலை வச்சு சால்வ் பண்ண முடியுதுன்றதை பாருங்கள். ஒரு 5 கொஸ்டின் நீங்கள் தேத்துனா கூட போதும், இப்போதைக்கு போதும். ரைட்டா? 80ல் ஒரு 5 கொஸ்டின் நான் பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்டேன் சார், 5 கொஸ்டின் 5 நிமிஷத்தில் போட்டேன் சார் அப்படின்னா போதும். ஓகே, டன். சரிங்க, தேங்க்யூ. தேங்க்யூ சார்.